இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத ஏன் நான் சாமிகிட்டயே வச்சிருக்கேன்னா, இப்போ ரீசென்ட் டேஸா எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ கடைசி ஒரு 10 நாளாவே எங்களுக்குள்ள நெறைய போராட்டம், பழைய பழைய நெறைய போராட்டம், நெறைய போராட்டத்துக்கு மத்தியில எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு நன்மை அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த காப்பி தான். ஹாய் ஹாய் காய்ஸ்! காய்ஸ், நாங்க நாங்கள் தான் தான் உங்க உங்கள் ஜிகே ஜிகே. மெமரிஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு வீடியோ ஒன்று போடுங்கன்னு. அந்த வீடியோ தான் இன்றைக்கி. ஓகே, என்ன வீடியோ என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து கன்வே ஆகும். ஸோ ப்ளீஸ் காய்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஓகே. நம்மளுடைய ஹோம் டூர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்ல என்னலாம் இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே உள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் ஆக்சுவலா எங்களுடைய ஹவுஸ் ஓனர் அப்பாவே வந்து எங்களுக்கு வீடு வந்த புதுசுல எங்களுக்கு அந்த மாலைலாம் அவரே வந்து வாங்கி கொடுத்தாப்புல. ஸோ இது நம்மளுடைய வீடு. எல்லாரும் அப்படியே வாங்க. இந்த இடத்துல தான் நான் வந்து துளசி மாடம் வச்சிருந்தேன். அதே இடத்துல இப்ப வேற ஒரு துளசி மாடம் வரும். ஆர்டர் பண்ணியாச்சு. வரதுக்குள்ள எடுக்கலான்னு பார்த்தா முடியல. பட் ஓகே. என்னது காயத்ரி இதெல்லாம்? அது ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினேன். அந்த ஸ்டிக்கர் கரண்ட் இல்லடி. ஓ மை காட், கரண்ட் இல்லையே. சரி ஓகே. அப்படி உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஓகே, செவுரு எனக்கு தெரிஞ்ச தமிழ்லேயே நான் சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே இதுதான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் எப்பவுமே நம்ம பூந்தமல்லியில் வாங்கின டிவி இதுவும் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய முத வாங்கின டிவி இதுதான். இது எத்தனை இன்ச்சுமா இது? 43 45 மேலே இருக்குது. 45 இன்ச்சா இது. அதுக்கப்புறம் இது ரெண்டும் வந்து நாங்க இதுக்கு போகும்போது வாங்கியிருந்தோம். ஃபுட் கோர்ட் போகும்போது இந்த இது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியிருந்தோம். எங்க வைக்கலாம்னு டிசைட் பண்ணும்போது இதை டிவிக்கு மேலேயே வச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால அதை டிவிக்கு மேலேயே வச்சோம். இது வந்து என்னுடைய பர்த்டே அன்னைக்கு கவி என்னை வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டல்ல வச்சு எங்களுக்கு எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஸோ இதை ஃப்ரேம் பண்ணி இதை ஒரு மெமரிஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இதை மாட்டியிருக்கேன். இது வந்து நம்ம இப்போ புதுசா வாங்கிட்டு வந்த கடிகாரம். இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த பொம்மை வந்து எனக்கு எப்போ வாங்குனாங்க? ஊட்டிக்கு போகும்பொழுது எனக்கு இத வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு இது. இதே மாரியே நெறைய பொம்மை இந்த இடத்துல ஒட்டணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு மெமரீஸ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது ஊட்டிக்கு போனப்போ வாங்குனது. இவரு தான் மொத வாங்குனது. இவரு ஈசாக்கு போனப்போ ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேருமே இவங்க வந்து 8 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. இவங்க வந்து 1 இயர் கிட்ட ஆகப்போது. ஸோ இவங்க வந்து எனக்கு ஈசாக்கு போகும்போது வாங்குனாங்க. இது நம்மளுடைய ஹேர் கூலர் இருக்கு. ஸோ அதுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வெளில வச்சா நாய் தூக்கிட்டு போயிடுது. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உள்ள தான் வச்சுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால ஸ்லிப்பர் ஸ்டாண்டையும் அது பேர் என்னது? மொறமா? தொடப்பமா? அதுவுமே அங்க கிடக்குது. ஸோ அப்படியே டிவிக்கு கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே என்னுடைய பொம்மைங்க. எதோட பொம்மைங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இந்த கிண்டர் ஜாய் அடிக்டட் நானு. ஸோ இதில வர ஒரு ஒரு பொம்மையும் நான் அதில சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ இதோட பொம்மைங்க தான் அதில இருக்கிறது எல்லாமே. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் கவியும் ஒரு மார்னிங் நானும் கவியும் சேர்ந்த புதுசுல கவிக்கு வந்து ஒரு டீ கடையில கூட்டு போய் கவிக்கு நான் ஒரு கிஸ் பண்ணியிருந்தேன். அத ரேண்டமா எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இது எப்பவுமே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இத நான் இங்கே ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய காய் மெமரி சேனல்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இதுதான் வந்து நான் ப்ரொஃபைலாவே வச்சிருப்பேன். என்ன நோட் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இதில ஃபிஷ் டேங்க் இங்க இருக்குது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மீன் போட்டு வச்சிருந்தோம். ஆனா, இப்ப அது எல்லாமே செத்து போயிடுச்சு. நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது எல்லாமே இறந்து போயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் வந்து ஒரு பாய் அண்ட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி 2டே 2 மட்டும். ஏன்னா, அந்த வீட்டுக்குள்ள அழகா விளையாடுவாங்க. அது தெரியுதா? வீட்டுக்குள்ள இருக்காங்க. இங்கேயும் இருப்பாங்க. ஸோ நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து இங்கேயே வச்சுட்டோம். இது 2மே நம்மளுடைய டிவி ரிமோட் தான். ஆக்சுவலா இது நம்மளுடைய டிவியோட ரிமோட்டு. இது நம்மளுடைய செட் டாப் பாக்ஸோட ரிமோட்டு. ஆனா இதுவரைக்கும் இந்த செட் டாப் பாக்ஸ்ல ஒரு வாட்டி கூட எப்படி ஆன் பண்ணி டிவி பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால அது சும்மாவே கிடக்கு. பார்த்தீங்களா? தூசி படிஞ்சு போய் கிடக்கு. ஏன்னா இத எடுக்கிறதே இல்ல நாங்க. இது வந்து கவி எனக்கு வாங்கி குடுத்தாங்க. என்னோட ஃபோன் கலர் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதே மாரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்தாங்க. இத ஷார்ட்ஸ்லாம் கூட எடுத்தாங்க. ஆனா அது எங்களுக்கு போட முடியாமலே போயிடுச்சு இந்த ஷார்ட்ஸ். ஸோ இது இந்த இடத்துல இருக்கு. அப்படியே இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா ஹோம் டூர்லயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆப்பிள்ல வந்து இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சம்டைம்ஸ் செகண்ட் சான்ஸ் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஐ லவ் மை டியர் காய் டூ அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது கவி எழுதுனாங்க. ஸோ அது ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அதை எப்பவுமே அழைக்கக்கூடாது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அலைஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஆள் இப்படின்னு கிழிச்சிட்டாங்கன்னா அது அலைஞ்சிரும். திரும்ப அதை மறுபடியும் மெமரிஸை கொண்டு வர முடியாது. அதனால அது அப்படியே இருக்கட்டும். கைப்படாத தூரம் இருந்தால் அது கலையாது அப்படிங்கிறதுனால அதை மேலே வச்சிருக்கோம். இது வந்து கவிக்கு முடிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. இது ஆக்சுவலா உள்ள இருக்க வேண்டிய பொருள். எப்படி இது இங்க மேல வந்துச்சுன்னு தெரியல. இது இங்க கிடக்குது. இவரு நம்மளோட லக்கி பிளான்ட். கவி வந்து மொத எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்பொழுது, ஆ என்கிட்ட ஃபோன் பேசிட்டு போயிட்டுருந்தாங்க. என்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது தான் கவி ப்ரப்போஸ் பண்ண ஸ்டார்ட்டிங்ல போயிட்டு என்ட்ட ஃபோன் பேசிக்கிட்டே போயி இந்த லக்கி பிளான்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த லக்கி பிளான்ட் நம்ம ரீசென்ட் டேஸா வீடு ஷிஃப்ட் ஆகி வரும்போது அது நம்மள்ட்ட போயிடுச்சு. அத என்னால சேவ் பண்ணிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு ஒரு லக்கி பிளான்ட் வேணும் அப்படின்னு கேட்டதும், மறுபடியுமே அகைன் ஒரு லக்கி பிளான்ட் வாங்கி குடுத்தாங்க. ஆ இது வந்து நம்ம ஊட்டிக்கு போனப்போ அந்த மெமரீஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இத வாங்கியிருந்தோம். அது மாரி பாண்டிச்சேரி போனதும் இருக்கும். ஆனா அது வந்து மேல இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்து ஊட்டிக்கு போனது. இது நம்மளுடைய ஃப்ரிட்ஜு. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு இதுல. ஸோ இதுல என்னலாம் இருக்கு? என்ன ஏது? சிலதெல்லாம் குப்பை காடு மாரி இருக்கு. ஒரு நாள் கண்டிப்பா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்கு? அப்படிங்கிறது எல்லாமே ஃப்ரிட்ஜ் டூர் ஒரு நாள் போடுறேன். ஸோ அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஓகே. இது வந்து நம்மளுடைய வாஷ் பேஷன். இங்க வந்து ஆக்சுவலா மிரரே இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ சித்திரை 1ஆம் தேதி தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து நமக்கு தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு நமக்கு இது சாமி கும்பிடுவாங்கல்ல, எல்லா பொருளையும் வச்சு. ஸோ அதனால கண்ணாடி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி வாங்கியிருந்தேன். அர்ஜென்ட்டா போய் மிட் நைட்ல வாங்குனேன். இந்த ஒரு கண்ணாடி ரூ. 100ன்னாங்க. எனக்கு தலையே சுத்திருச்சு. இருந்தா என்ன பண்றது? வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி வாங்கிட்டு வந்தேன். இந்த இடத்துல நம்மளுடைய பிரஷ்ஷு, பேஸ்ட்டு அது அப்புறம் ஃபேஸ் வாஷ் அது இதுன்னு எல்லாமே இங்க இருக்கு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீட்ரு. அடிக்கடி ஹீட்ரு போட்டுக்கிட்டே இருப்போம் வீட்ல எப்பவுமே. ஹீட்டர் இல்லாம இருக்க மாட்டோம். ஸோ அதனால அவரு. அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, நெறைய சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இந்த ஒரு இதில தான் அடுக்கி வச்சிருக்கேன். ஒரு பாப்பா வந்து சொல்லியிருந்தாங்க, "சாமி ரூம வந்து கிச்சன்ல மாத்திக்கோங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. இதில கண்டிப்பா மாத்த முடியாது தங்கம். ஏன்னா எங்கள்ட்ட வேற வழி கிடையாது. நாங்க இதில தான் வச்சாகணும். அதனால நான் எல்லா திங்ஸுமே அதுவும் இல்லாத வாஸ்து வந்து வாஸ்துமே எங்களுக்கு நமக்கு இந்த பக்கம் கிடையாது. அதனால எல்லாத்தையுமே இந்த சைடு வச்சிருக்கோம். அப்படியே இப்படி டைரக்ட்டா உள்ள வந்தீங்க அப்படின்னா, கரண்ட் இல்லாதனால இருட்டா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய மெயின் ஏரியா. எனக்கு புடிச்ச ஏரியா. கிச்சன் இது. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா, மேலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இதுல பரணி மேல இப்போ இதுக்கு என்னது கணபதி ஹோமம் பண்ணப்போ எங்களுக்கு தட்டு வரிசை வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால அது எல்லாமே வாங்கியிருந்தோம். இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு நினைச்ச காலத்துல பரவால்ல. இதுவும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். மேல எல்லாமே கொஞ்சம் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மேல வச்சிருக்கோம். இது ரீசென்ட் டேஸா கவி எனக்காக வாங்கி குடுத்தது. ஏன்னா நான் வந்து பாத்திரம் கவுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்படியே பாக்ஸா வச்சிருந்தேன். அதனால இந்த மாரி ஒண்ணு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு இத வாங்கி செட் பண்ணி குடுத்தாங்க. எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பவும் போல நம்முடைய எண்ணம், பிளஸ் வந்து வெங்காயம், தக்காளி வைக்கிறதுக்கு ட்ரே அது இதுன்னு எல்லாமே இங்க இருக்கு. இந்த பேட்டர்ன்ல இது கிச்சனோட செட்டப்பு. ஸோ இந்த செட்டப்ல நான் வந்து என்னோட காய் கட்ரு, இத வந்து அப்பளம் பொரிக்கிறது, இது எனக்கு நேத்தி தான் கவி வாங்கி குடுத்தாங்க. நான் வந்து இதுல போட்டு வச்சிருந்தேன். நெறைய கொச கொசன்னு இருந்துச்சு. என்னால எடுக்கவே முடியல. அதனால கவி என்ன பண்ணாங்க, "நீ இது வச்சுக்கோ. இதுல ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு நேத்து தான் வாங்கி குடுத்தாங்க. இது ஆக்சுவலா நம்ம எப்பவுமே ஒரு 12 முட்டை தான் வாங்கி இத இந்த ட்ரேல அடுக்கி வச்சுப்போம். ஆனா, இப்போ கவி என்ன பண்ணாங்க, தம்பி வந்ததுக்கப்புறம் தம்பிக்கும் டெய்லி நம்ம முட்டை வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால, நாங்களும் டெய்லியும் முட்டை சாப்பிடுறோம் அப்படிங்கிறதுனால, ஒரு ட்ரேவே வாங்கிக்கலாம். இது நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறதுனால, இந்த மாரி வாங்கி வச்சிருக்கோம். நம்மளுடைய இடுக்கி, அப்புறம் எண்ணெய் இது எல்லாமே வெறும் எண்ணெய் வெரைட்டி தான். இது என்ன எண்ணெய்மா இது? பாம் ஆயிலா? ம்ஹ்ம். கோல்டு கோல்டு வின்னர். வின்னர். இது கோல்டு வின்னரு. இது நல்லெண்ணெய். இதுல இதுல தலைக்கு தேய்க்கிற நல்லெண்ணெய். இதுல கடலெண்ணெயா? ம். கடலெண்ணெய் இருக்கு. இது கடலெண்ணெய். இது தேங்காய் எண்ணெயா? ம். இது அந்த கோகனட் எண்ணெய். அது மாரி எண்ணெயிலேயே ஒரு 4, 5 எண்ணெய் வந்து நம்ம வீட்ல இருக்குது. எது எதுக்கு தேவையோ அது அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்குலாம் அந்த மாரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி இட்லி பொடி வைக்கிறாங்கன்னா கவி நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எதுக்கெல்லாம் தேவையோ அந்த மாரி எண்ணெய் இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட கவி எத்தன வருஷமா அது இருக்கு? ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷம். அதாவது நான் கவிய பார்க்கறதுக்கு முன்னாடில இருந்து கவி வச்சிருந்த அடுப்பு இது. இந்த அடுப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தகுந்த மாதிரி சின்னதா இருக்கும். இது மேலலாம் ஃபுல்லா கிளாஸா இருக்கும். நான் அடுப்புலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, இந்த மாரி அடுப்பு நான் யூஸ் பண்ணதில்ல. நான் யூஸ் பண்ண அடுப்பு அந்த மாரி சில்வர் கலர்ல இருக்கும். இத யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது போவே மாட்டேங்குது. ஸோ நீங்க யாராவது இது போறதுக்கு எதனா லிக்விடோ இல்ல எதனா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, இல்ல ஹோம் ஹோம் ரெமெடிலயே வந்து இது போகும் அப்டின்னு சொன்னீங்கன்னா, அத எனக்கு ரெஃபர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அத ட்ரை பண்றேன். இது எனக்கு போகவே மாட்டேங்குது.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு நம்ம கொடுக்குற ஃபுட்டு. ஆல்மோஸ்ட் இது 1500 என்னமோ வருது. 15 டேஸ் ஒன்ஸ் தான் இது 15 டேஸ் மட்டும்தான் இது வருது மந்த்லி. எங்களுக்கு இது பரவாயில்ல, 15 டேஸ் வருதே அப்படிங்கிற அளவுக்கு ஓகே தான். ஸோ இது கொடுத்துட்ருக்கோம். இங்கே நம்ம வீடு காலி பண்ணிட்டு வந்தப்போ பால் காசத்துக்கு அடுப்பு வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இந்த அடுப்பு, என்னது கேஸ் அடுப்பு வாங்கியிருந்தோம் அது. அப்புறம் மிக்ஸி, கறிக்கு ஜூஸ் மேக்கர், இதில் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம சமைக்கவே இல்லை. இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் அப்படின்னா, நேற்று நைட்டு வச்ச பழையது அப்படியே இருக்குது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பழையதையே வந்து கவி வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. நம்ம இதையே வந்து கரைச்சி இன்னைக்கு குடிச்சிக்கலாம் அப்படின்னு. தம்பிக்கு வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து தம்பிக்கு இதுதான் வந்து இன்னைக்கு தம்பிக்கான சாப்பாடு. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் இருக்கு. பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நான் இதில் வச்சுப்பேன். இது வந்து ரீசன்ட் டேஸாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது எனக்கு கவி கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது வாட்டர் பியூரிஃபையா பியூரிஃபை. வாட்டர் பியூரிஃபை இதுதான் அது. இந்த கலர் வந்து நான் அது சூஸ் மாதிரி அது பண்ணேன். கேஸ் அடுப்பு இல்ல, கரண்ட் அடுப்பு. கரண்ட் அடுப்பா? சரி வா வா. அதை நீ அங்கேயே சொல்லியிருக்கணும், பரவாயில்ல வா. பைத்தியக்காரி. சார் அடுத்து இது வந்து வாட்டர் பியூரிஃபையா? கரெக்ட் தானே? ஆமா. அப்ப கொட்டுடி. நீ எத்தனை வாட்டி நான் தான் நீ ஃபர்ஸ்ட் உனக்கு அமைதியாவே சொன்னேன்ல. இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. நீயே என் நீ கூட சேர்ந்து சொல்றதெல்லாம் நான் பேசலாம். கேக்குறேன். இவ்வளவு பொருள் நம்ம வீட்ல இருக்குதான்னு நானே இப்பதான் ஒண்ணு ஒண்ணா பாக்குறேன். ஓகேவா? அடுத்து இது எனக்கு இது வந்து ஒரு எத்தனை ரூபாய்க்கு வாங்கினோம்? 15 13 இது இது 11 ரூபா. 11 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப ஒர்த்து. ஏன்னு பாத்தீங்க, கவி வந்து அந்த 2 கேன் தான் அது நம்ம கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் காலி ஆயிடும். ஒரு நாள்லயே காலி ஆயிடும். இல்ல 2 நாள், இல்ல 1 1/2 நாள்லயே காலி ஆயிடும். திரும்ப அதை எடுக்கிறதுக்கு போகணும். எடுத்துட்டு அதை தூக்க முடியாம தூக்கி வச்சு திரும்ப அங்கேயிருந்து இங்க எடுத்துட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு இது வாங்கினதுல இருந்து அப்படி ஒரு கேன் நம்ம வீட்ல இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான் வருது எங்களுக்கு. அவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கு எங்களுக்கு. ஒரு ஆனா கேன் வந்து 20 ரூபா. 20 ரூபா மேனி கணக்கு பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு நம்ம இது போட்டு போனோம்னா பல வருஷத்துக்கு கிடைக்கும். அது இல்லாம இதை விட இது 11 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இதை விட கம்மி ரேட்லயுமே ஒரு 9 ரூபா 7 ரூபாலாம் கூட இது இருக்குது. ஆனா அதோட குவான்டிட்டி கம்மியா இருக்கு. நம்ம டெய்லி அடிக்கடி மோட்டர் போட்டே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். அதனாலதான் எங்க 2 பேருக்கு இது தாராளம் போதுமானது அப்படிங்கிறதுனால நாங்க இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது நம்மளுடைய கிச்சன் செட்டப் முடிஞ்ச உடனே இந்த சைடில் அப்படியே வந்து நமக்கு ஒரு ஹால் இருக்கு. ஆக்சுவலாக இந்த பெட்டு வச்சு, இது பேர் என்னது, சோஃபா. இந்த சோஃபா வந்து நான் இந்த இடத்துல வச்சிருப்பேன். இந்த சோஃபா வந்து நான் இந்த இடத்துல வச்சிருந்து, ஸோ இப்படி வச்சு தான் நம்ம இப்படி டிவி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் இப்போ ஏன் கவி இதை நல்லா உள்ள வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்கன்னா, சாமி ரூம்ல வந்து தம்பி என்ன பண்ணிடுறான், பைலி ஓடி போய் உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு இறச்சிடுறான். அதனால செவுத்து ஒட்டி இருந்துச்சுன்னா அவன் போக மாட்டான். அதையும் சோஃபா கடியில பூந்து போயிட்டு இருந்தான். இப்போ அவன் வளர்ந்துட்டான், சோஃபா கடியில பூர முடியல. அதனால இதை ஒட்டி வச்சிருக்கோம். இல்லைன்னா இந்த சோஃபா வந்து நமக்கு இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க, இதுதான் நம்மளுடைய ஹாலு. அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா கரண்ட் இல்லை. கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே கவி தான் அரேஞ்ச் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு அவங்க அரேஞ்ச் பண்ணது. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இது நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கவி வந்து எனக்கு பூந்தமல்லியில இருக்கிறப்போ இதை வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவரு வந்து இங்க இருக்காரு. லாஸ்ட் வீட்ல வந்து வைக்க ஸ்பேஸ் இல்லாம இருந்தது. இப்போ வைக்கிறதுக்கு தாராளமா இருக்கு. ஸோ அதனால அவரை இங்கே வச்சிருக்கோம். இது நம்ம வந்து பால் காசுன அன்னைக்கு வாங்கின போட்டோஸ். இந்த போட்டோவும் கீழே அம்மன் இருக்காங்க பாருங்க. அந்த போட்டோவும் நாங்க வந்து இப்போ ரீசன்ட் டேஸா ஒரு 10 டேஸ் என்னவோ தான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். என்னது திருவடிச்சூலம் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்க வந்து அந்த பெருமாளும் இந்த அம்மனும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்க இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கோம். இது ரீசன்ட் டேஸா கவி எனக்கு வாங்கி கொடுத்த அணையா விளக்கு. ஆல்ரெடி ஒரு அணையா விளக்கு இருக்கு, இருந்தாலும் இன்னொன்று கேட்டேன். அதனால எனக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த கிளாஸ்ல வந்து நான் எலுமிச்சைப்பழம் போட்டு டிஸ்டிக்காக வச்சிருப்பேன். இந்த டைரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து எல்லாருக்காகவும் ஸ்லோகம் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ எல்லா சாமிக்கும் கலந்த மேனி தொத்துறது பார்த்தீங்களா? இது முருகருக்கு, இது ஆஞ்சநேயருக்கு, இது சிவனுக்கு, இது சாய்பாபாக்கு. இந்த மாதிரி கண்டினியூஸாக நான் வந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். டேட் வைஸ் எல்லாருக்காகவும் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுதான் இந்த புக்கு. அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, இங்கே நான் வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏன் நான் சாமிக்கிட்டேயே வச்சுருக்கேன்னா, இப்போ ரீசன்ட் டேஸாக எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு.
என்ன பிரச்சனை அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ கடைசி ஒரு 10 நாளாவே எங்களுக்குள்ள நெறைய போராட்டம், பழைய பழைய நெறைய போராட்டம், நெறைய போராட்டத்துக்கு மத்தியில எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு நன்மை அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த காப்பி தான். ஆக்சுவலா இது என்ன காப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எஃப்ஐஆர் காப்பி. உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஸ்டேஷன் போயிருக்கேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து நடந்த எல்லா கஷ்டம், நஷ்டங்களும் உங்களுக்கும் தெரியும். இதுதான் எங்களுடைய எஃப்ஐஆர் காப்பி. இதில வந்து என்னால முழுசா காட்ட முடியல. ரீசன் வந்து எங்களுடைய ஃபோன் நம்பர், எங்களுடைய அட்ரஸு, எங்களுடைய எல்லாமே ஆதார் நம்பர் அந்த எல்லாமே செக்ஷன்ஸ் இருக்கு மட்டும் இதுல. காட்டி விட்டுரு காயத்ரி. அதனால இதுல எல்லாமே இருக்கு. அதனால எங்களால அத சரியா காமிக்க முடியல. ஸோ என்னென்ன செக்ஷன்ல நாங்க வந்து இதுல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்கள்ட்ட சொல்றேன். ஆம். இந்த 3 செக்ஷனுக்கு கீழ தான் நாங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து எங்களுடைய எஃப்ஐஆர் காப்பி. இத வந்து எடுத்து ஃபைல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோ என்னுடைய நான் தான் கேஸ் குடுத்தேன். ஸோ என்னோட பேர்ல தான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதனால என்னோட சைனும் நம்முடைய கவர்மெண்ட் அந்த ஆஃபீஸோட சைனும் இருக்கும். ஸோ இது அதனால எனக்கு வந்து இத ஃபைல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான் கவி என்கிட்ட சொன்னது. போய் ஃபைல்ல கொண்டு வைம்மா அப்படின்னு. ஆனா எனக்கு இத வந்து ஃபைல்ல வைக்க உடன்பாடே இல்ல. எனக்கு ஒரு நல்ல எண்ணம் கிடைக்கிற வரைக்கும் இதுக்கான பிரார்த்தனை என்னைக்குமே நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் எப்பவுமே இது வந்து சாமி ரூம்லயே இருக்கட்டும். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நான் எத நினைச்சாலும் அத சாமி ரூம்ல தான் வைப்பேன். அதனால அந்த எஃப்ஐஆர் காப்பி இப்பன்ட்டு இல்ல. இன்னும் எத்தன நாட்கள், எத்தன வருஷங்கள் ஆனாலும் அந்த எஃப்ஐஆர் காப்பி எனக்கு இங்கேயே தான் இருக்கும். ஸோ அது ஆஸ் யூசுவல் எப்பவும் போல தான். ரீசென்ட்டா நான் வந்து நெறைய புது புது உறவுகள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கலாம் யாரு அப்படின்னு காட்டுவோம். அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய திருவண்ணாமலையில வந்து நான் வாங்கியிருந்தேன். எல்லா சிவனும் இருப்பாங்க. ஸோ அது திருவண்ணாமலையில வாங்கியிருந்தது. இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாய்பாபா. கவி எனக்கு ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல சப்போர்ட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணாங்க அது. இவரு வந்து புட்லூர் அம்மன் கோயில் போனப்போ வாங்குனது. இது நம்ம ஈசாக் போனப்போ வாங்குனது. இது இப்போ ரீசென்ட் டேஸா நம்மளுடைய வீட்டுக்கு பால் காசு வரும்பொழுது நான் வந்து இது அருவா வாங்கியிருந்தேன் கருப்பணசாமிக்கு. ஆனா பெருசா எதிர்பார்த்தேன். எனக்கு பெருசு கிடைக்கல. சரி ஓகே இப்போதைக்கு இது போதும். அப்புறமா ஃபியூச்சர்ல பெருசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சின்னது வாங்கியிருந்தேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த விநாயகர், வெள்ளி விநாயகர் வந்து எனக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இது கவி வந்து ஸ்டோர்ல வாங்குனது இது எல்லாமே. இந்த விநாயகர், குட்டி விநாயகர் இருக்காரு பார்த்தீங்களா? இவரு வந்து கவி சுகி ஓட்ட போகும்போது கீழ கிடந்தது. ஸோ கீழ கிடந்தது ஏன் இது பண்ணுவான்ட்டு அத எடுத்துட்டு வந்து நம்ம வீட்ல இது பூஜை ரூமா வச்சிருக்கேன். இந்த அன்னலக்ஷ்மி பார்த்தீங்க அப்படின்னா, கவி வந்து எனக்கு ரீசென்ட் டேஸா வாங்கி குடுத்தாங்க. வெறும் தாளமும் அன்னலக்ஷ்மி மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா நான் வந்து கோபுரரும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன். என்ன காயின்ஸ்லாம் பொறிக்கின்னு இருக்க? ஆமா. இதுல சுத்திலும் காயின்ஸ் வைப்பேன். வாஷ் பண்ணி எடுக்கும்போது வைக்க மறந்துட்டேன் போல. இத சுத்திலும் காயின்ஸ் ரூ. 5 காயின் இல்ல ரூ. 10 காயின் வந்து நான் இத சுத்திலும் வச்சிருப்பேன். ம். ஸோ இது வந்து நம்மளுடைய அன்னலக்ஷ்மி. அன்னத்துக்கும், லக்ஷ்மிக்கும் சார்ந்ததே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அத வச்சிருக்கேன். இவரு நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம். இவர் நம்மளுடைய முருகப்பெருமான். இவர் நம்மளுடைய பெருமாள் திருப்பதி போனப்போ வாங்கியிருந்தது. இது நாங்க இதுக்கு போயிருந்தோம். அது பேர் என்னது? சிறுவாபுரி கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இத எனக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இதான் வந்து நம்மளுடைய புது உறவு. அவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வீடு புதுசா காலி பண்ணிட்டு வரும்போது அவர நான் வாங்கியிருந்தேன். சிவனும், லிங்கமும் சார்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அத நான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நம்மளுடைய பூஜை பொருட்கள். நான் ஆஞ்சநேயர் படம் கேட்டிருக்கேன். கவி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஞ்சநேயர் சிலையா வாங்கணும்னு தான் எனக்கு ஆசை. பார்ப்போம் எப்படி இருக்கு. அதனால வந்து நானு ஸ்ரீராம ஜெயத்த மட்டும் எழுதி ஆஞ்சநேயரா நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்கேன். இது நம்மளோட திஷ்டிக்காக இத நான் 3 இது வச்சிருக்கேன். இதுக்கு கீழ எல்லாமே சாமிக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்க இருக்கும். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சிறுவாபுரியில வாங்குன முருகர். அப்புறம் வந்து சாமி நல்லா நாங்க கும்பிடுவோம் அப்படிங்கிறதுனால, எங்களுக்கு புடிச்ச ஒரு முக்கியமான தெய்வங்கள் எல்லா தெய்வமுமே எங்களுக்கு பிடிக்கும். ஆனா எங்களுக்கு கிடைச்ச தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மட்டும் தான். பெருமாள், வள்ளி தெய்வான முருகர், விநாயகர், நம்மளுடைய வராகி அம்மன், அடுத்து நம்மளுடைய சிவன சார்ந்த அவங்களுடைய காயத்ரி விருப்பறேன். சிவன சார்ந்த ஒரு ஹோல் ஃபேமிலி. அப்புறம் நம்ம திருவடிச்சுரத்துல வாங்குன அந்த அம்மன், இதெல்லாமே இங்க இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு சிம்பிளான ஒரு
பூஜை ரூம் அப்படின்னு. ஒரு பாப்பா வந்து கேட்டிருந்தா என்னன்னா, "அக்கா படிக்கட்டுக்கு கீழ சாமிய வைக்காதீங்கக்கா. நம்ம அத மிதிச்சு ஏறுற மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் எனக்கு பூஜை ரூம் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தங்கங்களா, இல்ல. திருப்பதியே கீழ் திருப்பதி, மேல் மேல் திருப்பதின்னு திருப்பதி இருக்குது. இருக்கு. நம்ப நம்ம மேல அப்ப ஏறி ஆ ஏறி தான் போகணும். அது மாரி நெறைய மலையில விஷயம் உள்ளது இருக்கு எல்லாமே தங்கங்களா. இருக்கு. மனசு தான் அதுக்கு காரணம் காரணம். அப்படின்னு தான் நாங்க நெனச்சுக்கிறோம். நம்மளுக்கு அதனால இருக்கிற தான் இடத்துல இருக்கிறதுக்கு ஏத்த எதுக்கு மாரி தகுந்த நம்ம மாரி. அது வச்சுக்கிறோம். இல்லாம எங்களுக்கு வந்து வாஸ்து பிரகாரம் எங்களுக்கு இந்த நோக்கி தான். கிழக்கு. இப்படிதான் வந்து எங்களுக்கு வாஸ்து பிரகாரம் வைக்கணும். அதனால தான் நான் மெயினான சாமி ஃபோட்டோவையும், விளக்கு தீபத்தையும் எல்லாமும் நான் இந்த சைடு வச்சிருக்கேன். இல்லன்னா நான் இப்படிதான் வச்சிருப்பேன். இந்த சைடு வச்சதுக்கான காரணம் அதனால தான். அதனால தான் இந்த இடத்துல போட்டு இதுக்கு 2த்துக்குமே ஒரு ஸ்க்ரீன் மாரி வச்சிருக்கேன். இது வந்து நம்மளுடைய டஸ்ட்பின். என்ன டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானு சாமிக்குலாம் மாலை போட்டா, அப்படியே எடுத்துன்னு போய் கவர்ல போட்டு ஓரமா வைப்பேன். அது குப்பையோட குப்பையா கலரும். அந்த மாதிரி கலக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. எனக்கு தனியா சாமிக்குன்னு டஸ்ட்பின் வேணும்ப்பா. அவங்களுடைய மாலைகள எடுத்து போறதுக்கு. எனக்கு வந்து சாமியோட பூங்கள குப்பை தொட்டியில கொட்டுறத விட, சாமியோட பூவெல்லாம் தனியா வச்சு அத லாஸ்ட்டா ஒரு கவர் கட்டி, ஒரு நெறைய வந்ததுக்கப்புறம் எடுத்துன்னு போய் எதனா ஆத்துல போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நான் அத தான் பண்ணியிருக்கேன். ஆனா இத பண்றதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவே இல்ல. இதுக்கப்புறம் வர எல்லா பூவையும் சேர்த்து கண்டிப்பா ஒரு நாளு ஆத்துல கொண்டு போய் போடுவோம். அத நம்ப இதுவுமே பண்ணுவோம். ஷார்ட்ஸ்லயும் ரிவீல் பண்றேன். ஸோ அப்படியே இந்த சைடு மு அ பூஜை ரூம் முடிச்சுட்டு இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய மிரர். ஏன் நான் மிரர் இங்க ஃபர்ஸ்ட்டு எங்க அம்மா ஃபோட்டோ தான் இங்க நான் மாட்டியிருந்தேன். ஆனா உள்ள வரும்பொழுதே இறந்தவங்களோட முகத்த பார்த்துட்டு யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிறதுனால, எங்க அம்மா ஃபோட்டோவ ஷிஃப்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து நான் மிரர் வச்சிருக்கேன். ஏன்னா, யாரு வந்து வாசல்ல நின்னாலும், அவங்க நம்மள எந்த மாதிரி ஒரு கண் பார்வையில பார்க்குறாங்க, எந்த மாதிரியான திருஷ்டி அவங்க கிட்ட இருந்து நம்ம மேல வருது, நம்மள பார்த்து எப்படி அவங்க பொறாமப்படுறாங்க, இந்த மாதிரி நெறைய நெறைய பச்சோந்திகள் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான எல்லா பச்சோந்திகளோட வெளிப்பாடும் அங்க வந்து நின்னு நம்மள்ட்ட பேசும்போது, அவங்களுடைய பிம்பம் வந்து டைரக்ட்டா மிரர்ல படும். ஸோ அப்படி படும்போது ரிஃப்ளெக்ஷன் அப்படியே அது அவங்களுக்கு தான் அடிக்கணும். அவங்களுடைய எந்த ஒரு தீய சக்தி ஒரு பாப்பா நேத்து லைவ்ல சொல்லியிருந்தா. எந்த ஒரு தீய சக்தியுமே வந்து நம்ம கிட்ட நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், வாஸ்து பிரகாரம் நான் நேருக்கு நேரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மிரர வந்து நான் அங்க மாட்டியிருக்கேன். ஸோ இது மிரரு. இங்க வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஸோ இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இது நம்மளுடைய வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்டின்னா, கவியோட ரெஸ்ட் ரூம் ஆக்சுவலா இது. கவிக்கு தேவையான எல்லா சோப்பு, ஷாம்பு அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்றதுக்கு அந்த ஹார்பிக்கு அதெல்லாமே அந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு ஹால் இது ஒரு என்னம்மா? இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். அப்டியே உள்ள வந்தீங்க அப்டின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து கவியோட ஆத்தா. ஸோ அவங்க ஃபோட்டோஸ் இங்க இருக்கு. அவங்களுக்கு கீழ வந்து எங்களுடைய என்னுடைய அம்மா, அப்பாவுடைய ஃபோட்டோ வந்து இங்க நான் வச்சிருக்கேன். எதனா படையல் போடும்போது மட்டும் எடுத்துட்டு கொண்டி நடு வீட்ல வச்சு கும்பிட்டுக்கலாம். அதுவரைக்கும் இங்க இருக்கட்டும் அப்டின்னு சொல்லி இங்கே வச்சிருக்கேன். இந்த இடத்துல இது ஆக்சுவலா கவியோட ரூம். உண்மைய சொல்லப்போனா இது கவியோட ரூமு. இந்த ரூம்ல இத சுத்தி இதெல்லாமே லைட் செட்டிங். நம்மகிட்ட இல்லாத லைட் செட்டிங்கே இல்ல. நெறைய லைட் செட்டிங் வச்சிருக்கோம். ஆனா அதெல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கும் சுவிட்ச் போர்டு வந்து இந்த வீட்ல ரொம்ப 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 கம்மி. நம்மளே இன்வென்ட்ஸ் பண்ணி தான் சுவிட்ச் போர்டு வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு வேண்டாம் இருக்கிறதே போதும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நாங்க விட்டுட்டோம். ஸோ இது எல்லாமே லைட் செட்டிங் தான். அகைன் உண்டியலு, அப்புறம் சோப்பு, ஸ்நாக்ஸு, அப்புறம் நம்மளுடைய மாசம் மாசம் நம்ம யூஸ் பண்ற எல்லா பெண்களுக்கும் வர வேண்டிய ஒரு பீரியடு. அதுக்கு தேவையான ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் எங்ககிட்ட. ஸோ அது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, கவியோட மேக்கப் ஐட்டம் தான் இருக்கும். என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க 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 சென்ட்டு. வெறும் பெர்ஃப்யூம் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா, கவி வந்து ஒரு பெர்ஃப்யூம் அடிக்டர். ஸோ அதுதான் இருக்கும். இந்த பாக்ஸ் ஃபுல்லா என்ன இருக்குன்னா, டேப்லெட் இருக்கு. இந்த பாக்ஸ் ஃபுல்லா தைலம் அது, இது அப்படி இப்படின்னு ஃபுல்லா இது இருக்கு. இந்த சைட்ல நம்மளுடைய பாத்ரூம்க்கு எல்லாத்துக்கும் தேவையானது இருக்கு. இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆ நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நம்ம ஒரு இது வச்சிருந்தோம். ஸோ அப்போ நம்மளுக்கு அங்க குடுத்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே. எனக்கு இந்த எல்லா ஃபோட்டோஸையும் பிரேம் பண்ணி, இந்த அளவுக்கு இத பிரேம் பண்ணி, ஒரு வால்ல சைட்ல வந்து இப்படி ஸ்லாட்டா அடுக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபோட்டோஸ் என்னவோ இருக்கும் இது. இதுல இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே என்னுடைய ஃபேவரைட் ஃபோட்டோஸ். இதுல முக்கியமான ஒரு ஃபோட்டோஸ் ஒண்ணு இருந்துச்சு என்கிட்ட. அத நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் ஆட்டிய போட்டு விட்டார். ஓகேவா? சரி அதனால நான் அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு விட்டுட்டேன். இந்த ஏரியா வந்து நம்மளுடைய என்னது ஒயர் கட்டில். இந்த ஏரியா வந்து நம்மளோட ஒயர் கட்டிலு. இந்த சைடு முழுக்க பார்த்தீங்கன்னா, அவனோட சவுண்டு. அட்டென்ஷன் பாரு. அப்ப நீ என்கிட்ட சொல்லணும். ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு காயத்ரி ஐயோ! அப்படின்னு வெளிய சொல்லணும். ஓட்டாம இருக்கா? ஐயோ! ஐயோ! வெளிய ஓடுறான். ஏய் பெரிய நாய் புடிச்சிரும் பட்டுன்னு போ. இவ்ளோ அழகா நடக்குற. ஏய்
உள்ள வாயா. ஏய் உள்ள போயா. செவனேன்னு இருக்கிறதுல ஒரு நாள். இதனால தான் உனக்கு கதவை சாத்தி 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 வைக்கிறது. அதுக்குள்ள வெங்காயத்தை எடுத்துட்டான். என்ன நான் பண்றான் பாருங்க கைஸ். இந்தா இந்தா பைலி இந்தா இந்தா இந்தா. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவைச்ச துணி எல்லாத்தையுமே இங்கே தான் வந்து போட்டு வச்சிருக்கேன். கவியோட திங்ஸ் தான் முக்கால்வாசி இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அடுக்கி நம்ம இந்த பீரோவில் வைக்கணும். இது வந்து கவியோட பீரோ. இந்த பொம்மை பாரு, நான் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது கைஸ். ஆமாம், இது வந்து கவியோட பீரோ. ஸோ கவியோட திங்ஸு, கவியோட ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த பீரோவில் அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரூம் நமக்கு. இந்த அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது என்னது இது? செருப்பு, என்னோட செருப்பு அவன் கடிச்சு கடிச்சு அந்த இடத்துலயே அப்படி பண்ணிட்டான். அதனால ஓரமா வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அப்பா கடிக்கிறாமா. வீட்டுக்குள்ளே போடுவாங்க சப்பல, கால் வலிக்கு. கடிக்கிறாமா. ஏய் பைலி. இது வந்து காமிச்சிட்டேன், உங்க எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டேன் என்னன்னு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம புதுசா வாங்கின பெட் கவரு, தம்பியோடைய ஹாஸ்பிட்டல் இது, அதுக்கப்புறம் என்னோட நாப்கின் அது இதுன்ற இதெல்லாம் வந்து என்னோட வேஸ்டேஜ். அதிகபட்சம் நான் வந்து ஃபேஸுக்கு ஹோம் ரெமெடிலாம் கேட்பீங்களா, அந்த ஹோம் ரெமெடி எல்லாம் இந்த பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் இதெல்லாம் வந்து இதில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் ஒரு நாள் பண்ணும்பொழுது உங்ககிட்ட இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். தம்பி வாங்கிட்டு வரும்போது இந்த பாக்ஸில் ரொம்ப 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 குட்டியோண்டா இருந்தான். இப்போ அந்த பாக்ஸில் போட்டோம்னா பாக்ஸே அவனுக்கு பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கான். இதெல்லாமே வேஸ்ட்டாக ஒரு பைக்கு மேலே பைக் அப்படிங்கிற மேலே ஒரு ஃபேன் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்களுக்கு இந்த வீட்லயே கொடுத்த ஃபேன். எதுவுமே எங்களுடைய ஃபேன் கிடையாது. இதெல்லாமே இந்த வீட்லயே இருக்கும்போது வச்சிருந்த ஃபேனு. இந்த இடத்துலயுமே வந்து ஒரு 2 ஃபேன் இருக்கும். இதுவும் இந்த வீட்டில் இருக்கும்போது வாங்கினது. இங்க இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ நீயே சொல்லிடு, அழகா சொல்லிட்டு வர. பரவாயில்ல, நீ சொல்லு வா. பாதி செட்டப் நான், பாதி செட்டப் நீ போ. ஐயோ கடவுளே, இங்க பாரு எனக்கு வேர்த்து ஊத்துச்சு. ஹாய் கைஸ். இப்போ உன்னோட டர்ன், நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா கீழே எல்லாத்தையும் காய் பேசி முடிச்சிச்சு. மேலே முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணிடுறேன். வாங்க கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம எங்கே எடுத்தோம், எப்படி எடுத்தோம், காய்க்கு நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபோட்டோ. இது வந்து நம்மளோட ஆஸ் யூஷுவல் கீ செயின் அது இதுன்னு மாட்டுறது. இதை பார்த்தாலே எனக்கு பத்தின்னு வரும்ன்ற மாதிரி இங்கே வேற மாட்டி வச்சிட்டோம். சரி, ஏன் பார்த்தா பத்திட்டு வரும் உனக்கு? எனக்கு இந்த மாதிரி பெட்ரூம்ல தான் வைக்கணும்னு ஆசை. நீ என்கிட்ட சண்டை போட்டு இங்கே மாட்டிட்ட. அதுக்கு பக்கத்துல வந்து இடம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து எங்களுடைய என்கேஜ்மெண்ட் போட்டோ வந்து அதுல வைக்கணும். எங்களோட நாங்க ரிங்கு மாத்துறது, அப்புறம் நாங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல மாட்டணும். அதுக்காக அந்த ஸ்பேஸை வந்து நான் விட்டுருக்கேன். ஓகே கைஸ், அவளோட ஆசையை சொல்லிட்டா. அதையும் சீக்கிரமே வந்து கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் ஹோம் டூர் போடும்போது நிறைவேற்றிடலாம். இது வந்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்படியே வந்தோம்னா இங்க ஒரு டோர் இருக்கும், உடன் டோரு. மேல ஸ்டெப் ஏறி கவி வரதெல்லாம் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா கொடிக்கு துணி இல்லாமல் இருக்கும்போது இந்த இடம் உங்களுக்கு பெருசாக தெரியும். துணி போட்டு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இந்த இடத்துல உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே 2 பேஸ்கெட் வச்சிருப்பேன். இதில் எல்லாமே நானும் கவியும் யூஸ் பண்ணி துவைக்கிறதுக்கு போடுற துணி எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் தான் போட்டு வச்சிருப்போம். இது வந்து எனக்கு நாங்கள் கோவிலம்பாக்கத்தில் இருக்கும்பொழுது கவி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எப்போன்னா 50K செலிப்ரேஷன் அன்னைக்கு எனக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு இது பேர் என்னமா, வாஷிங் மிஷின். இது வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே எல்லாமே நம்மளுடைய மாப்பு அது இதுன்னு எல்லாமே இருக்குது. இந்த இடம் வந்து பைலியோட ரெஸ்ட் ரூம் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். துரை வந்தாருன்னா இங்கே தான் ரெஸ்ட் ரூம்லாம் போவார். அதனால அவருக்கான இடம் இந்த இடத்துல. அப்படியே வந்து கீழே பார்த்துவாங்க, அவங்க வச்சிருக்காப்புல ஜிலேபி போட்டிருக்காப்புல. ஜிலேபி மிஸ் ஆகிடும், ஜிலேபி எல்லாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப் இருக்கும். மேலே ஏறி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி டேங்க்கு, அப்புறம் மேலேயுமே டெரஸ் இதெல்லாமே இருக்கும். ஆனால் எனக்கு இதில் ஏறுறதுக்கு பயங்கிறதுனால நான் ஏறாமல் இருக்கேன். இல்லைன்னா ஏறி உங்கள்கிட்ட காமிச்சிருவேன். மேலேயும் ஒரு டெரஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து தண்ணி டேங்க் அது எல்லாமே மேலே இருக்குது. ஸோ இது ஒரு ஏரியா. இந்த இடத்துல தான் முக்கால்வாசி நானும் கவியும் ஒரு சேரை போட்டு மழை வந்தாலும் சரி, இல்லை சும்மா நார்மலாக பேசணும் அப்படின்னாலும் சரி, இந்த இடத்துலையுமே சேரை போட்டு உட்காந்து பேசியிருப்போம். ஒரு நிறைய பேர், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர் அப்படின்னா ஒரு 10 பேர் அந்த மாதிரினா இந்த மாதிரி இடத்துல நல்லா வச்சு இது பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஏரியா. பைலி வா, அடுத்தங்கம். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பெட்ரூம் இருக்குது.
இது ஆக்சுவலா 2 பேருக்கும் காமன் பெட்ரூம் தான். ஆனா சொல்லப்போனா இது என்னோட பெட்ரூம் அப்படின்னே சொல்லிக்கலாம். பைலி தள்ளு. இப்படி வந்த உடனே இந்த இடத்துல கரண்ட் இல்லையோ? கரண்ட் வந்துச்சு. வந்துச்சா? ரெட்ல இருக்கு. அது இது பண்ணு. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நுழைஞ்சதுமே டேபிள், இந்த டேபிள் வந்து நம்ம வீட்டில் பழைய வீட்டில் வச்சுருந்தோம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ இதை வந்து நம்ம மேலே கொண்டு வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒய்ஃபையு அப்புறம் நம்ம லைவ்க்கு போடும்போது அந்த ரிங் லைட் எல்லாமே போடணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல தான் வந்து அது எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிள் இங்கே இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம கீழே நைட்டில் இறங்கி போக வேண்டியதாக இருக்குங்கிறதுனாலேயே ஒரு கேன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சா. ஸோ நைட் டைமில் நம்ம வந்து அந்த இடத்துல தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். இது வந்து நம்மளுடைய ரூம் ஸ்ப்ரே. இது 2மே ரூம் ஸ்ப்ரே தான். ஸோ அது இங்கே இருக்குது. இது வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாமே கீழ் ரூமில் இருக்குது. ஸோ இதில் என்னோடய கிளிப்பு, ஊக்கு, அது இது எல்லாமே இதில் இருக்குது. தேவையான ஐட்டம்ஸ் அது இதுன்னு எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வாங்கின மேக்கப் ப்ராடக்ட்டுமே அதில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு அது இதுன்னு எல்லாத்தையும் கண்ணாடியில் பாரு, ஒரு பச்சை கலர் டிஷர்ட் போட்டு ஒரு சூப்பராக இருக்கிறாங்க பாரு. செம்ம ஃபிகர் இல்லை? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து என்னோட சீப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் நான் போட்டு வச்சிருக்கேன். ஏண்டி உதருது? எனக்கு சுகர், அதனால உதரும். எங்கே போனாலும் இவரு வந்துருவார் மாப்பு மாதிரி. நம்மளுடைய ரிங் லைட் ஸ்டாண்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இது வந்து என்னுடைய பீரோ. என் பீரோ மட்டும் திறந்து கட்டல தானே காமிச்சேன், மொபைல் திறந்து காமிச்சேன். இது என்னுடைய பீரோ. நான் வந்து கர்ச்சீஃப்க்கு அடிட்டு எனக்கு இத்தனை கர்ச்சீஃப் தான். 1 2 3 4 5 6 கர்ச்சீஃப் இருக்கு. இன்னும் ஒரு 7 கர்ச்சீஃப் துவைக்க போட்டிருக்கேன். இன்னமும் எனக்கு இந்த ரேக் ஃபுல்லா கர்ச்சீஃப் எடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய பெரிய ஆசை. அடுத்த ஹோம் டூர்ல இந்த ரேக் ஃபுல்லா கர்ச்சீஃபை காமிச்சிடுறேன். ஓகே. அசிங்கமா வாயில வேற வருது. ஏண்டி? இந்த சைடு நான் ஆக்சுவலா இங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் எடுத்து வச்சேன். ஆனா அந்த ஸ்க்ரீன் அந்த பைத்தியக்காரி அந்த விண்டோவுக்கு போட்டுட்டா. ஆனா அந்த ஸ்க்ரீன் வந்து இதோட ஸ்க்ரீனு. அதுக்கு வேற ஸ்க்ரீன் இருக்கு, அதை போடல. நம்மளுடைய இது எல்லாமே இருக்கு. அது பெட் கவரு, பெட்ஷீட்டு இது எல்லாமே மேலே வச்சிருக்கிறேன். இதுல வந்து என்னுடைய பிளவுஸ் இருக்கு. இதுல வந்து என்னுடைய சாரீஸ் இருக்கு. இது எனக்கு வந்து அழகா வாங்கி கொடுன்னு கேட்டா இந்த மாதிரி லோலாக் மாதிரி வாங்கி கொடுத்துருக்கு. லாஸ்ட் டைம் லைவ்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதை நான் அடுக்கிறதுக்கு எவ்வளோ போராடினேன் அப்படின்னு. இதுக்கு பதிலாக எனக்கு இப்போ வேற ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் ஹோம் டூர் நான் எப்பயாவது போடுறங்கும் போது அதை நான் ரிவீல் பண்ணுறேன். இப்போ வேண்டாம், அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இப்போ வேற ஒன்று வந்துருச்சு. இது ஒன்று. இது ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் கிடக்கு. முக்கால்வாசி அதில் என்ன கிடக்குன்னா பிஸ்கெட் கிடக்கு. அதிகபட்சம் அதில் பிஸ்கெட் தான் இருக்குது. இது வந்து வேதி பிடிக்கிறதுக்கான மிஷின். இது அடிக்கடி வேதி பிடிச்சிட்டே இருப்போம் நானும் கவியும். ஸோ அது இங்கே இருக்குது. அப்புறம் வேணா அடிக்கடி பட்டுச்சு அப்படின்னா இது பேண்டேஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நான் எப்பவும் போல் என்னோட நாப்கின் இதெல்லாமே இது வந்து நல்ல ஒரு பிராண்டான ஒரு நாப்கின். இது எனக்கு அமேசானில் வாங்கி கொடுத்தாங்க கவி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைத்தியம் ரேட்டு ஜாஸ்தி. இது வந்து எனக்கு ஹேருக்காக கவி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தோம். ஆனால் இன்னமும் அதை ரிவீல் பண்ணாமல் இருக்கேன். இந்த ஷார்ட்ஸை கண்டிப்பாக வர ரிவீல் பண்ணிடுறேன். நிறைய பேர் நிறைய ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் எப்போவோ எடுத்த ஷார்ட்ஸ். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாள் 15 நாளாக உடம்பு முடியாமல் இருந்ததுனால எந்த ஷார்ட்ஸும் எங்களால் ரிவீல் பண்ண முடியாமலே போயிடுச்சு. அதில் என்னோட ஹேரை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ முடி கட் பண்ணிக்கிறதுக்கும் முடி நீட்டுக்கு இருக்கிறதுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பழைய வீடியோ புது வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஷார்ட்ஸ் எல்லாமே அதில் நான் ரிவீல் பண்ணுறேன். இதுக்காக அதாவது இது பேர் சொல்லு, ஹேர் க்ரோமிங்கா? அது ஏதோ ஒரு கன்றாவி அதை பண்ணுறதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் எனக்கு உடன்பாடே இல்லை அவங்க வாங்கினது. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்காதன்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா இது ட்ரெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது இருக்குது. இது நம்மளோட இது நம்மளுடைய பைலிக்கு வாங்கினது. அவன் குளிச்சுட்டு அவன் ஃபுல்லாக அவனுக்கு முடியாமல் அவனை மிதிச்சிடாதம்மா, ஒட்டுல இருக்க போரு. இது வந்து பைலிக்காக வாங்கினது. அவன் குளிச்சுட்டு வந்தானா அவன் மேலே ஃபுல்லாக வெறும் முடி தான் இருக்குது. அவன்கிட்ட உடம்பே கிடையாது, முடி தான் அவனுக்கு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே எலிக்குட்டி மாதிரி ஆயிடுவான். ஒரு நாள் அதையும் நான் காமிக்கிறேன். அது அவனுக்காக இதை வாங்கினது. அங்கே வச்சனா உன் பிள்ளை யூத்து விளையாடிடுவான். இது ஃபுல்லாக வந்து அந்த இது இருக்குது, அது பேர் ஆணி ஸ்டிக்கர் ஆணின்னு சொல்லுவாங்கள்ல, அது வச்சுருக்கேன். இதெல்லாமே இதில் இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் தான். இது ஃபுல்லாக மெடிசன் தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. சரி விடு.
இது ஃபுல்லா தெரியுது பார்த்தீங்களா? எவ்வளோ மெடிசின்ஸ் இருக்கு பாருங்க இது ஃபுல்லா. இது ஃபுல்லா இங்க என்னோட இருக்கேடி சத்து மாத்திரலாம். ரொம்ப அழகுதான் நீ. அவ்வளோ காசு குடுத்து வாங்கிட்டு அன்னைக்கு சத்து மாத்திரையே இல்ல நீ. இது ஃபுல்லா மெடிசின்ஸ் இருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்பப்போ கவிக்கு கேர் ஆயிடும். ஸோ அதனால ஒரு சாக்லேட் போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்படியே கீழ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேக் பெயின் அடிக்கடி வரும் எனக்கு. ஸோ அதனால இது வந்து ஹார்ட் பேக். இது வந்து வச்சிருக்கேன். அப்புறம் கீழ எப்பவும் போல தான் கொலினு அது இதுன்னு எல்லாமே அங்க இருக்கு. இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா அப்படியே இது வந்து என்னுடைய ரெஸ்ட் ரூம். இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான். லைட் ஆஃப் பண்ணி வைடி. அப்ப பாரு லைட் ஒன்று போட்டுருவேன். இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஷாம்பு அப்புறம் கிளீன் பண்றது, வைக்கிறது, கொள்றது இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அப்படியே இந்த இடத்துல ஒரு ஃபேன். கவியோட ரீசெண்டா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வச்சிருந்த ஃபேன் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்ட்டு கவி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபேன் அதே மாதிரியே வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால அதே மாதிரி வாங்கி கொடுத்த ஃபேன் தான் இது. அப்புறம் இந்த இடம் வந்து என்னுடைய ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். நான் ரொம்ப நிம்மதியா இருக்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா எனக்கு நான் என்னைக்கு எப்படா வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு நினைக்கிற இடம் வந்து இந்த இடம் தான். எங்களுடைய பெட் இது. கட்டில் வச்சு பெட் போட்டிருக்கோம். ஸோ என்னுடைய ஒரு ஃபோட்டோஸ் இருக்குமே. இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, இந்த ஃபோட்டோவோட அசெம்பிளும் மாறாது. இந்த ஃபோட்டோவோட நினைவுகளும் என்னைக்குமே இருக்கும். நான் அதிகமா ஃபோட்டோ ஃப்ரேம் பைத்தியம். எனக்கு யாராவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நகை நட்டு வாங்கி தர்றது அது இது ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு கர்ச்சீஃபு, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு, ஒரு லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி ஐட்டம் தான் நான் நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி கிஃப்ட்லாம் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல ஆக்சுவலா நான் நேத்து லைவ் தான். நேத்து லைவ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். எங்களுடைய ப்ரைடு 1 இயர் ஆகப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைடு இன்னும் 1 வீக்ல வரப்போகுது. இதே மாதிரியே ப்ரைடு அன்னைக்கு அங்கேயும் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அதையுமே ஒரு நாள் ஃப்ரேம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரைடு முன்னாடி பார்ட்டி அப்போ அட்டென்ட் பண்ணது. இது மறுநாள் ப்ரைடு பீச்சில் நடந்தப்போ எடுத்தது. நானும் கவியும் பூந்தமல்லியில இருந்த புதுசுல நானும் கவியும் ஒரு ரூ. 200 தான் எங்களுக்கு சேலரி. 1 டேக்கு எங்களுக்கு ரூ. 200 தான் சேலரி. அழகா அந்த 1 டே வேலை பார்ப்போம். ரூ. 200 சேலரி வாங்குவோம். அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஹோட்டல்ல அந்த ரூ. 200 காலி பண்ணிட்டு திரும்ப அப்படியே வீட்டுக்கு வருவோம். அப்படி இருந்த நாட்கள் இதெல்லாமே. இது ப்ரப்போஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கவி என்ன ஒரு டீ கடையில கூட்டிட்டு போயிட்டு டீ ஷாப்ல எடுக்கும்போது சும்மா ரேண்டமா எடுத்த ஃபோட்டோஸ் அது. இது வந்து ஒரு கோவில் திருவிழாக்கு போயிருந்தோம். ஒரு பப்ளிக் பிளேஸ் அப்பதான் ரிவீல் ஆகி போறோம். ஸோ அந்த டைம்ல எடுத்தது. அதுவுமே சேம் அதே அப்பதான் எடுத்தது. அந்த ரெட்டும் ஒயிட் சாரி வித் ரெட் இருக்காங்க பாத்தீங்களா? அது வந்து நான் கவிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரி கட்டி கவிகிட்ட வந்து ரிவீல் பண்ணேன். நான் சாரி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த சாரி பிக்கு தான் அந்த ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் நானும் கவியும் சேர்ந்த நாள் பிக்கு நானும் கவியும் சேர்ந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் இப்போ 3 எல்லாம் அடிச்சு இன்ஸ்டால போயிட்டு இருக்கு. கரெக்டா அந்த மாதிரியான லொகேட்ல எடுத்த போட்டோஸ் தான் அந்த போட்டோஸ். நம்மளுடைய ஜிகே மெமரி யூடியூப் சேனல்லையும் ஜிகே மெமரி இன்ஸ்டாகிராம்லயுமே ப்ரொஃபைலா அந்த போட்டோ தான் நாங்க வச்சிருப்போம். ஏன்னா அது எங்களுக்கு வந்து அவ்வளோ கனெக்டான ஒரு போட்டோஸ் அது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி மேல இருக்கிற என்னோட கனெக்டபிள் போட்டோ டீ கடையில் எடுத்தப்போ எடுத்தது தான். அதுவுமே ஒரு சாய் டீ கடை நினைக்கிறேன். அங்க எடுத்தது ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னே சொல்லலாம் ஒரு போட்டோஸ்க்கு. ஸோ அது என்னுடைய காய் மெமரி யூடியூப் சேனல்லையும் காய் மெமரி இன்ஸ்டாகிராம்லையும் அந்த ப்ரொஃபைல் தான் வச்சிருப்பேன். அது இருக்கு. அப்புறம் மேல ஒரு ஃபேன் இருக்கு. பிளஸ் வந்து ஏசி இருக்கு. ஏசி எனக்கு எப்பயோ லவ்வர்ஸ் டே அன்னைக்கு கவி எனக்கு ஏசி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இருக்கு. இதுதான் வந்து எங்களுடைய ஒரு குட்டி பெட்ரூம் அப்படின்னே சொல்லலாம். பெட்ரூம் இருக்கு. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பால்கனி இருக்கு. நல்ல ஒரு 3 பேர் 4 பேர் அழகா நின்னுக்கலாம், உட்காந்து கதை பேசலாம். நானும் கவியும் கொஞ்சம் மிட் நைட்ல லைவ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கு, இல்ல ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற டைம்ல இங்க வந்து ஆளுக்கு ஒரு சேரை போட்டுக்கிட்டு அது இப்படிதான் உட்காந்துக்கிட்டு எதனா சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எதனா பேசுறதா இருந்தாலும் சரி இந்த பால்கனில வச்சுப்போம். ஸோ இதுதான் அவ்வளோதான். அப்படியே மேலேயும் ஒரு லைட்லாம் இருக்கு. இதுக்கு மேலதான் நான் சொன்ன அந்த டெரஸ் இருக்கு. தண்ணி கேன் அதெல்லாமே இருக்கு. இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சுத்தி உள்ள விசிபிள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். அந்த அந்த இடத்துலயும் இந்த இடத்துல லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மயில் இருக்கு. இந்த இடத்துல மயில் மான், ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட இருக்கிறதுனால நிறைய மயில் மான் எல்லாமே இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எங்களுக்கு இந்த இடம். இந்த வீடுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடு. ஸோ இதுதான் எங்களுடைய ஹோம் டூரு. ஓகே கைஸ், எல்லாரும் ஹோம் டூர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மேடம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி தான் அது காட்டுறதுக்கான சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு இல்லைனாலும் இதோட சின்னதாக ஒரு வீடு எங்களுக்கு சொந்தமாக வாங்கணுன்றது தான் ஆசை.
ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு போர்க்களமாக இருக்குது. என்னடா லைஃப் இதுன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு வாட்டி யார் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இல்லைனாலும் இதோட ஒரு சின்னதாக ஒரு வீடு இருந்தாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். இதோட ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 13,000. நிறைய பேர் வந்து எப்படிக்கா இவ்வளோ காசுலாம் கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. பட் ஆனால் எங்களோட சுச்சுவேஷன் எங்கேயும் வீடு கிடைக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நாங்கள் கொஞ்சம் இன்னமும் எஃபெக்ட் போட்டு இந்த வீட்டுக்கு இப்போ வேறு எதுனா இருந்தால் நாங்கள் ஒரு 5,000 வீட்டில் 6,000 வீட்டில் இருந்தோம்னா மீதி இருக்கிற காசை வந்து நாங்கள் வச்சு ஒரு நல்ல ஒரு ஜொல்லோ இல்லை என்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ இல்லை காயோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏதோ ஒன்றுத்துக்கு சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைக்கும்போது அது ஏதோ ஒரு வழியில் செலவாகிட்டே தான் இருக்குது எங்களுக்கு. அதனால் நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததே போதும், நிம்மதியாச்சும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ சூஸ் பண்ணோம். இது வந்து காயுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த வீடு. எனக்கு ஆனால் இதில் வர்றதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. காயுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த வீட்டுக்கு தான் வரணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பண்ணு இருப்போம், நாங்கள் பண்ணு போவோம், நாங்கள் பண்ணு வருவோம், அவ்வளோதான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு வீடு இல்லைனாலும் எங்களுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு வீடு வேணும் அப்படின்னு தான் எங்களோட பெரிய ஆசை. கூடிய சீக்கிரம் கண்டிப்பா ஒரு சொந்த வீட்டோட உங்களை மீட் பண்றோம். சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடு போகணும் அப்படின்னா சொந்த வீடு போகணும், எல்லாரும் ப்ரே பண்ணிக்க. ஒரு சின்ன ஒரு ஷீட் போட்ட வீடாக இருந்தாலும் எங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். அதுக்கான பிளானிங் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எண்ணம். பட் அதே சேம் டைம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப் சேனல்லையும் சரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கீங்க. பழைய மேனிக்கு நல்லா கம்பேக் கொடுத்து வியூஸ் நல்லா கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஹோம் டூர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கவியை வந்து ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணியிருந்தேன். கவி வந்து அதில் சூப்பராக ஏமாந்து போயிருந்து ஒரு மாதிரி சண்டை கலகலப்பாக ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அது எந்த மாதிரியான ப்ராங்க் என்ன ஏதுங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை எப்போவுமே தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்கள். அதை ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே சார் குட்டீஸ், ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மெமரிஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.